வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு பைத்தன் கற்றுக்கணும், பட் ஃப்ரீயாக தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த சேனல் நம்ம நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு ஃப்ரீ பைத்தன் கோர்ஸ், அதுவும் தமிழில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம கோட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, பைத்தன் ஏன் கற்றுக்கணும், எதுக்கு கற்றுக்கணும், ஸோ பைத்தன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பைத்தன்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது கம்பேரிங் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஸோ இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கோட் பண்ண போகிறோம்னு நினச்சி ரொம்ப டென்ஷனாக உட்காரவே வேணாம். ஜாலியாக போடுங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க. லெட்ஸ் டிஸ்கஸ். அண்ட் பை த வே, வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தன் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். எதுக்கு நான் பைத்தன் கற்றுக்கணும் அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தெரியும். யாருக்கு? ஹியூமன்ஸ்க்கு. பட் மஷினுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. என்ன சொல்கிற? அப்போ கம்ப்யூட்டரில் எல்லாமே இங்கிலீஷில் தானே இருக்குது. நான் வெப்சைட்டில் இங்கிலீஷில் தான் என்டர் பண்ணுறேன், என் பேர் இங்கிலீஷில் தான் இருக்குது, எல்லாமே இங்கிலீஷில் தானே ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம். பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இங்கிலீஷ்க்கு பின்னாடி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம்தான். ஒன்று 0, இன்னொன்று 1. ஸோ நீங்கள் பார்க்குற எந்த வேர்டாக இருந்தாலும் அது பைனரியாக, அதாவது 0s and 1s தான் இருக்கும். இதை மஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0s 1s கம்பைன் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு அது இங்கிலீஷில் காட்டுது அண்ட் தமிழ்லேயும் காட்டுது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் 0 and 1s தான் என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 0s and 1s தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, அதை தான் படிக்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 0s and 1s அதை படிக்கிறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போது ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னா அது 001110 அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மஷின் லாங்குவேஜ் கிடையாது. அதுக்கு பதிலாக அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட கோட் அடிப்போம். அதாவது இப்போ நம்ம கோட் வேர்ட் அப்படின்னு வச்சுப்போம் இல்லையா. ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், இது ஒரு கோட் வேர்ட் அப்படின்னு. சில கோட் வேர்ட்ஸ் மாதிரி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜஸ்லாம் உருவாக்குறாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் நேராக கம்ப்யூட்டருக்கு போய் 0s and 1s கன்வெர்ட் ஆயிரும். அது 0s and 1s கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் அழகான இங்கிலீஷ் யூஐ, அழகான யூஐ அண்ட் அதில் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐன்னா என்ன? யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் இப்போ ஃபோனில் பார்க்குற வாட்ஸ்அப், ஏன் இந்த யூடியூப் எல்லாமே யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ், யூசரோட இன்டர்ஃபேஸ். யூசருக்கு எப்படி தெரியணும், அது யூசர் எப்படி அதை பார்க்கணும். ஸோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். மிச்சப்படி வேற ஒன்றும் கிடையாது. யூஐனா அதுதான். ஸோ அப்போது அந்த யூஐக்கு பின்னாடி நம்ம ஒரு லாங்குவேஜில் கோட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் அந்த லாங்குவேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி பேசியே பழகப்பட்டதுனால ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோபால்ட், ஃபோர்டான், C++, இது எல்லாமே அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். சரி, அசம்பிளி லெவல் லாங்குவேஜையும் விடுங்க, மஷின் லாங்குவேஜும் விடுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், இதை வச்சு மட்டுமே என்னால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ் எதுனா ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேருந்து நிறைய விஷயங்களை மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற லாங்குவேஜஸ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் பைத்தன், ஜாவா, ஜூலியா, இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ரொம்ப ஈஸி, எனக்கு கோடிங்கே தெரியாது அப்படின்றவங்க கூட முதல்ல எடுத்தோடனே இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப மாடிஃபை பண்ணி ரொம்ப க்ளீனாக நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜஸை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பைத்தன். ஸோ பைத்தன் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் புரியும்
இதுதான் என்னன்னு சொன்னால் புரிஞ்சுப்பேன் இங்கிலீஷில் அப்படின்னாலே போதும். யூ கேன் லேர்ன் பைத்தன். சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். அதில் பைத்தன்றது ஹை லெவல் லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ்னால் என்ன எல்லாம் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் C++ அதெல்லாம் கற்றுக்காமல் நான் எதுக்கு பைத்தன் கற்றுக்கணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தன்றது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ப்ளஸ் இப்போ வந்து பைத்தன் தான் ரொம்பவே பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். பைத்தன் வந்து எதுக்கு பீக்கில் இருக்குது? பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸும் பைத்தனை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஜாப்ஸுக்கு. இப்போ கூட எலான் மஸ்க் வந்து அவரோட SpaceX ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் பைத்தன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்வீட்லாம் பண்ணியிருந்தார். ஸோ பைத்தன்றது எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பைத்தனில் இதெல்லாம் தான் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ், அதாவது இதனால் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பைத்தன்றது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. இது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். என்னென்னா, இப்போ நான் பைத்தானில் கோட் அடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் இன்டர்பிரட்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் போய் நீ அடித்த கோடை வாங்கி மஷினுக்கு கொடுத்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணி அதை திருப்பி இன்டர்பிரட்டர் வாங்கி அழகான ஒரு கோடாக உங்களுக்கு காட்டுவான். ஸோ அதுதான் அவுட்புட், அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுதான் காட்டுவாங்க. ஸோ இதுதான் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பைத்தன் வந்து ரொம்பவே ஈஸியான லாங்குவேஜ் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. பைத்தனில் எக்கச்சக்கமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ பைத்தனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தன் 3. நான் லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி 3.9 அதெல்லாம் டவுன்லோட் பண்ணேன். இப்போ போய் பார்த்தா 3.14 இருக்குது. அப்படிலாம் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பைத்தனு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே அப்கிரேட் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் பைத்தன் 4 கூட வந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னா பைத்தன் தான். சரி, இப்போ பைத்தனில் நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? நான் வந்து மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணணும். மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணுறது பைத்தனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஈஸி தான். பட் அந்த அளவுக்கு ஃப்ளோலெஸ்ஸான ஆப் செய்ய முடியாது. எப்படின்னா, நான் அப்படியே ஜாவாவில் நீங்கள் மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணலாம். எதுக்கு? நிறைய ஆப்ஸை மொபைல் ஆப்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா பெட்டர்னு நான் சொல்லுவேன் கம்பேர் டு பைத்தன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டே வந்து ஜாவாவில் தான் வந்து நிறைய இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஆப்ஸ் வந்து ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். பட் பைத்தனில் அப்படி கிடையாது. ஸோ மொபைல் ஆப்ஸு பண்ணலாம், பட் ஜாவா அளவுக்கு நல்லா வராது. ஓகே, அதே போல் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் என்னது? HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு. அதை எப்படி நான் வந்து இந்த மாதிரி பைத்தனோட எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. பைத்தன்றது வந்து பேக் எண்ட் யூஸ் பண்ணலாம். நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்ஸ் மீன்ஸ் ஒரு சில மாடியூல்ஸ், ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் ஏற்கனவே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ், மாடியூல்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். பைத்தனில் டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க் இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். பேக் எண்ட் சைடும் சரி, அதை நம்ம பண்ணலாம், பேக் எண்டில் பண்ணலாம். கேம் டெவலப்மெண்ட் பைத்தனில் பண்ணலாமா? எஸ், யூ கேன் டூ அ கேம். அதுவும் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தனில் கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக பண்ண முடியாது. ஓரளவு பண்ணலாம். நீங்கள் வந்து யூனிட்டி, அன்ரியல் இன்ஜினில் C# வச்சு கேம் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ க்ளீனான கேம்ஸ் பண்ண முடியாது, பட் ஓரளவு நல்லாவே பண்ணலாம். பைத்தனோட அப்போ மெயின் கோர் என்னது? வெப் டெவலப்மெண்ட்டும் பண்ணலான்றீங்க, மொபைல் ஆப்ஸும் பண்ணலான்றீங்க, கேம் டெவலப்மெண்ட் பண்ணலான்றீங்க. பைத்தனோட கோர் தான் என்னது? எதுக்கு தான் பைத்தன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பைத்தன் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பைத்தனில் தான் இன்னைக்கு நிறைய விதமான ஏஐஸ் ட்ரெயின் ஆகிருக்கு. மஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன? பேர்லேயே இருக்குது. மஷின் வந்து லேர்ன் பண்ணுது. ஒரு விஷயத்த மஷினை லேர்ன் பண்ண வைக்கிறோம். இப்போ நீங்கள் பைத்தன் லேர்ன் பண்ணுற மாதிரி மஷினை வந்து இதுதான் ஆப்பிள், இது வந்து மேங்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ, இந்த மாதிரி மஷினை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் மஷின் லேர்னிங். ஸோ அந்த இடத்துல பைத்தன் யூஸ் ஆகும். அதே மாதிரி அது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இது பைத்தன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்,
இது வந்து மேங்கோ, இது வந்து ரேடியோன்னு அதுவே சொல்லும் இல்லையா? அப்போ அது பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி ஃபீல்டுலாம் பைத்தன் ரொம்பவே யூஸ் ஆகும். சரி, இப்போ நான் பைத்தன் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? பைத்தன் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடிஇ. நீங்கள் எந்த ஐடிஇ யூஸ் பண்ணுறீங்க? புதுசாக வந்தவங்கன்னா அதை தான் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஐடிஇ யூஸ் பண்ணுறீங்க? இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஐடிஇ அப்படின்னு ஒன்று இன்டகிரேட்டர் டெவலப்பர் என்விரான்மெண்ட். பேர் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஒன்றும் கிடையாது, கோட் எடிட்டர். நம்ம வந்து நம்ம கோட் அடித்து அதை எடிட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்குறது தான் கோட் எடிட்டர். அதுதான் ஐடிஇ, இன்டகிரேட்டர் டெவலப்பர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த இன்டகிரேட்டட் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைந்தன்னு அர்த்தம். பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கு ஐடிஇ அவசியமாக வேணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியமாக வேண்டாம். ஏன்னா பைத்தன் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே அவங்களே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுப்பாங்க, அவங்களே ஒரு கம்பைலர் கொடுப்பாங்க, அவங்களே ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுற இடம் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சே பண்ணலாம். பட் அது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஐடிஇ அப்படிங்கிறது தேவைப்படும். இன்டகிரேட்டட்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த அவங்க கொடுக்குற கம்பைலர், கோட் எடிட்டர் அண்டு ஃபைல் கிரியேட் பண்ணுற ஸ்பேசஸ் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணி ஒரு டெவலப்பருக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இன்டகிரேட்டட் டெவலப்பர் என்விரான்மெண்ட் ஐடிஇ. இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய ஐடிஇ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் பைச்சாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் இந்த கோர்ஸில்? பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐடிஇ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பைத்தன் கோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.